இன்றைய பட்ஜெட் செய்தியில் மிடில் கிளாஸ் சம்பளம், அதாவது உத்தியோகத்தில் சம்பளம், மாத சம்பளம் வருமானத்தில் உள்ள மத்தியதர மக்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் கொடுத்துருக்குறாங்க. டேக்ஸ் ஸ்லாபு மொத்தமாக மாற்றிருக்கிறாங்க. அதாவது 24 லட்சத்துக்கு மேலே, இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல 24,75,000 மேலே சம்பளம் வரும்போது தான் 30% ப்ராக்கெட்டே வரும். இப்போ நியூ ரெஜிமில் சமீபத்தில் ஒரு 2-3 வருஷமாக 15 லட்சத்துக்கு மேலேயே 30% கட்டணும்னுச்சு. ஸோ அனதர் 9 லட்சத்துக்கு அப்புறம், அதாவது மாதம் 2,06,000 மேலே சம்பளம் 6,000 ஒட்டி வாங்கினாலே அவங்க 30% ப்ராக்கெட்டில் வரமாட்டாங்க. இது ஒன்று. இன்னொன்று, மாதம் 1,06,250 அப்படி கணக்கு வச்சுக்கிடும். 1,06,000 கரெக்ட். அந்த மாதிரி வச்சா அந்த சம்பளத்துக்கு டேக்ஸே கிடையாது, இன்கம் டேக்ஸே கிடையாது. எவ்வளோ பெரிய ரிலீஃப் அது! மாதம் 1 லட்சத்துக்கும் கொஞ்சம் அதிகமாக சம்பளம் வாங்குறவங்களுக்கே வருமான வரி வரும் ஆண்டிலிருந்து ஏப்ரல் 1, 2025 ஒரு பைசா கூட இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. எப்படிங்கிறது இப்போ இந்த டேபிளில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டேக்ஸ் 12,70,75,000 மேலே வாங்குறவங்களுக்கு இந்த ஸ்லாப் பொருந்தும். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு டேக்ஸ் வராது. அவங்களுக்கு 12,70,75,000 மேலே மாதம் வாங்குறாங்கன்னா முதல்ல 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், சேலரிட் கிளாஸ், மாத வருமானம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அது, மற்றவங்களுக்கு பொருந்தாது. அது 70,000 கழிச்சிட்டு மீதி 12 லட்சத்துக்கும் டேக்ஸ் கிடையாது. இது ஒன்று. சரி, 12,70,000 மேலே இருக்குன்னா முதல் 4 லட்சத்துக்கு 0, ஒரு டேக்ஸ் கிடையாது. 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் 5% தான் கட்டணும். அதாவது 20,000 தான் கட்டணும். அப்போ என்ன அர்த்தம்? 12,70,000 மேலே வாங்கினா, சரி 12,70,000 மேலே ஒரு 5,000 தான் கூட வாங்கியிருக்காங்க. 12,80,000 வாங்கியிருக்காங்க. முழுசாக இப்போ கால்குலேட் பண்ணிங்கன்னா 12 லட்சத்துக்கு 60,000 வருது. அப்புறம் 75,000, அதாவது இப்போ நீங்கள் 80,000, 5,000 கூட சொன்னோமா, 80,000க்கு 15%, அது ஒரு 12,000 ரூபா. 72,000 கழிக்க மாட்டாங்க. அப்படி கழிச்சா உங்களுக்கு நெட்டு 12,75,000 கீழே போயிடும். ஸோ 12,75,000 மேலே நீங்கள் சம்பாதிக்கிற அந்த 5,000 மட்டும்தான் டேக்ஸாக போகுங்க. அப்படியே 12,70,000 உங்களுக்கு அப்படியே இருக்கும். அது மார்ஜினல் அட்ஜஸ்ட்மெண்ட், அதுக்கு பேர். அது கட்டாயம் செய்வாங்க, அது ரூலு. இல்லைனா என்ன ஆகும்? நீங்கள் 12,70,000 வரைக்கும் வாங்குறவங்களுக்கு ஒரு பைசா டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. அதுக்கு மேலே 100 ரூபா ஆனால் கூட 4 லட்சத்துலேருந்து கால்குலேட் பண்ணி அது ஒரு 60, இது ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு 15 ரூபா, 60,015 அப்படின்னா என்னத்தம்? 15,75,000 60,000 கீழே போயிடும். அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் கிட்டத்தட்ட 12,70,000 மேலே 1,11,250 கணக்கு வந்தது. அந்த அளவுக்கு அதிகமாக வாங்குறது, அதாவது 13,86,000 கிட்ட வர வரைக்கும் அந்த 12,70,000 மேலே என்ன வாங்குறாங்களோ அது மட்டும்தான் டேக்ஸாக போகும். அதுக்கு மேலே போகும்போது, அதாவது 12,70,000 மேலே சம்பளம் வாங்குறவங்களுக்கு முதல் 4 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது. 4 லட்சத்துக்கு மேலே 8 லட்சம் வரைக்கும் 5%, அதுக்கு 20,000 ரூபா. 8 லட்சத்துக்கு மேலே 12 லட்சம் வரைக்கும் 10%, அதுக்கு 40,000 ரூபா. 60,000 ரூபா 12 லட்சம் வரும். 12,70,000 வரையில் 75 கழிச்சிட்டு இது 60,000, அதுவும் கிடையாது இவங்களுக்கு. அதுக்கு மேலே என்ன வருதுன்னா, அப்போது 12,70,000 மேலே இன்னொரு 60,000 வாங்குறவங்களுக்கு அந்த 60 மட்டும்தான் பிடிப்பாங்க. 60க்கு கம்மியாக வாங்கினோன்னா அதை மட்டும் தான் பிடிப்பாங்க. அதாவது டேக்ஸ் பிடிச்ச பிறகு உங்களுக்கு நெட்டு 12,70,000 ரூபா இருக்கணும். அந்த மாதிரி கணக்கு பண்ணி பிடிப்பாங்க. ஆக்சுவல் கால்குலேட் அங்கே போட மாட்டாங்க. அது கிட்டத்தட்ட எவ்வளோ வரும்னா, ஒரு 1,11,000 சொச்சம் கணக்கு வருது 12,70,000 மேலே. ஏன்னா அதில் 75 கழிச்சிட்டு மீதி நீங்கள் கால்குலேட் பண்ணால் அப்படி தான் வரும். ஸோ அந்த அமௌண்ட் வரைக்கும் எக்ஸஸ் அமௌண்ட் பிடிக்காம அந்த கால்குலேஷனை போட்டு லிமிட் பண்ணுற. எப்படி லிமிட் பண்ணாங்கன்னா, அந்த டேக்ஸ் போட்ட பிறகு உங்களுக்கு நெட்டு 12,75 இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதை மட்டும் தான் பிடிப்பாங்க, மீதி விட்டுருவாங்க. இது ஒரு கணக்கு. அது அப்போ அதுக்கு மேலே 13,80,000 மேலே வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எப்படி வரும்னா, இந்த கால்குலேஷன் படி வரும். முதல் 4 லட்சத்துக்கு 0, 4லேருந்து 8 வரைக்கும் ஒரு 20,000, 8லேருந்து 12 வரைக்கும் ஒரு 60,000, 12லேருந்து 16 வரைக்கும் இருந்தால் அதுக்கு 1 லட்ச ரூபா. அப்புறம்
16லேருந்து 20 லட்சம்னா 1,40,000. அப்படின்னா என்னத்தான் அவங்களுக்கு அந்த ஸ்லாப்பில் 60 கீழே உள்ளதும் சேர்த்து கூட்டிக்கிட்டோம். அதுதான் இந்த காலம் போட்டிருக்கேன். அந்த காலம் 3வது பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்லாப்புக்குரிய ரேட்டு மொத்த டேக்ஸ் எவ்வளோ வருங்கிறது 4வது காலம் பர்சன்டேஜ் கடைசி காலத்தில் போட்டிருக்கேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ 20 லட்சத்துக்கு மேலே போகும்போது தான் அந்த தொகைக்கு மட்டும் 4/1 டேக்ஸு. 24 லட்சத்துக்கு மேலே போகணும். அப்போ தான் 24,75,000 வாங்கினாங்கன்னா 75 கழிச்சிட்டு அவங்களுக்கு 25% முடியுது. அதுக்கு மேலே எவ்வளோ வாங்குகிறாங்களோ அதுக்கு 30%. கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபா வந்து அதுக்கு ரிலீஃப் கொடுத்துருக்கதாக பட்ஜெட்டில் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, சீனியர் சிட்டிசனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங்க்கு ரிலீஃப் இருந்தது. அது 50,000லேருந்து 1,00,000 மாற்றிருக்காங்க. அது வந்து நியூ ரெஜிமில் அது ஓல்டு ரெஜிமில் அது இருந்துச்சு. ஸோ அது வந்து 50,000லேருந்து 1,00,000 மாற்றிருக்கிறாங்க. அதுவும் சீனியர் சிட்டிசனுக்கு ஓல்டு ரெஜிம் கணக்கு. அது டீட்டெயில்ஸ் நான் வரணும். பட்ஜெட் ஸ்பீச்சை வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ மொத்தம் அது போக நெட் டேக்ஸ் என்ன இருக்குது, அது 4% எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. அதில் மாற்றம் எதுவும் கிடையாது. ஆக மாதம் 1,00,000 மேலே 1,06,000 சொச்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்களுக்கு கூட டேக்ஸே வராத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் வந்து மக்களுக்கு, அதாவது மத்தியதர வகுப்பினருக்கு வந்து அரசாங்கம் கொடுத்துருக்குது. சரி, இதில் ஒரு கேள்வி இருந்தது. எல்லாருமே வந்து அந்த ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னு ஒரு கணக்கு போடும்போது 8 லட்ச ரூபா வருஷத்துக்கு 8 லட்ச ரூபா வருமானம் உள்ளவங்க வரைக்கும் அவங்க வந்து வசதியானவங்க இல்லை அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு அவங்க அந்த ஓபிசி ரிசர்வேஷன், அதாவது நான் கிரீமி லேயர், கிரீம்னா நல்லா வசதியாக இருக்காங்கன்னு அர்த்தம். 8 லட்சத்துக்கு மேலே தான் வசதியானவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஓபிசி ரிசர்வேஷன் கிடையாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. அது இப்போ 8 லட்சம் ஆகியிருக்கிறாங்க. அந்த 8 லட்சம், அதனால் இந்த எக்கனாமிஸ்ட் இவங்கெல்லாம் சில இந்த ரிசர்வேஷனை பற்றி பேசுகிறவங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறது வந்து 7 லட்சத்துக்கு மேலே கட்ட வேண்டியிருக்கு. ஏன்னா போன வருஷம் 7 லட்சம் ஆக்குறாங்க, 7,70,000. ஆனால் 8 லட்சம் வரைக்கும் நான் கிரீமிங்கிறீங்க. அதுக்கு முன்னாடி வந்து அது 5 லட்சமாக தான் இருந்தது. 6 லட்சம் 5 லட்சம் அப்படி இருந்தது. இது வந்து 8 லட்சத்து இருந்தது. இந்த ஓபிசி ரிசர்வேஷனில் வந்து நான் கிரீமி லேயராக இருக்கிறாங்கன்னு சொல்கிறது 8 லட்சம் வரைக்கும். அப்போ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஓபிசி ரிசர்வேஷன் கொடுக்குறது வச்சுட்டு அவங்கள்ட்ட இன்கம் டேக்ஸ் எதுக்கு வாங்குறீங்கிற கேள்வியெல்லாம் கேட்டாங்க. இப்போ அதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்தோம்னா 12 லட்சத்துக்கு மேலே கொண்டு போயிட்டாங்க. அவங்க தான் இன்கம் டேக்ஸ் கட்டணும். அப்போ 8 லட்சம் வரைக்கும் உள்ளது வந்து வசதியானவங்க இல்லைங்கிறது அரசாங்கத்துடைய கருத்து. இப்போது டேக்ஸே கட்ட வேண்டாம், மாதம் 1,05,000 வரைக்கும் சம்பளம் வர, 1,06,000 வரைக்கும் சம்பளம் வரணும், டேக்ஸே கட்ட வேண்டாங்கிறது இப்போ அரசாங்கத்தினுடைய முடிவு. மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு கிடைத்த ரிலீஃப் என்று நாம் இதை ஏற்றுக்கொள்ளும், நிவாரணம் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அரசை பாராட்டுவோம். இனி வரும் வீடியோக்களில் நான் வந்து உங்களுக்கு இந்த பே கமிஷனை பற்றி நிறைய டவுட், நிறைய கண்ணாவரன் 2.86 3 அப்படி இப்படிலாம் போடுறாங்க. அந்த மாதிரிலாம் வராது. எந்த மாதிரி பேக்கு எவ்வளோ வருங்கிற பற்றி நான் கொஞ்சம் வீடியோ இது போட்டிருந்தேன். அதாவது நான் பேசாமல் லிஸ்ட்டாக போட்டிருந்தேன். அதை பற்றி தெளிவாக அதை பற்றியும் வீடியோ போட போகிறேன். அது போக அரசியல் சம்மந்தப்பட்ட வீடியோவும் போட போகிறேன். யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம், அது தமிழக அரசு ஊழியர்களுக்கும், ஏன்னா மத்திய அரசை பின்பற்றி அவர்கள் செய்தார்கள் என்றால் எந்த அளவுக்கு அது பலன் இருக்கும் என்பதையும் விளக்கமாக வீடியோ போட போகிறேன். மத்திய அரசு ஊழியர்களுக்கும் அது எந்த அளவுக்கு பலன் இருக்க போகுதுங்கிறதையும் வரும் வீடியோவில் தெளிவாக அதை பேச போகிறோம். வரும் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.